ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். சுவாமிஸ் கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சுவையான பருப்பு சாதம். உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் இது செய்து கொடுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல். ரொம்ப டேஸ்டியான இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். அதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துருவோம். நான் 1 கப்பு புழுங்கல் அரிசி எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். 20 நிமிஷம் ஊறினா போதும். 300 கிராம் புழுங்கல் அரிசி, 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து அதையும் நல்லா கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சிடணும். இப்போ நம்ம தேவையான பொருளை பார்த்துருவோம். ஒரு பெரிய வெங்காயத்தை, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 போல், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 2 தக்காளி, ஜீரகம், 5 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம்பருப்பு, உப்பு. இவ்வளோதான் தேவையான பொருள். நம்ம எப்படி பண்ணிடலான்னு பார்த்துருவோம். குக்கர் அடுப்பில் வச்சு குக்கர் காய்ச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் காய்ச்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டு. அதுக்கு பிறகு தான் நம்ம ஜீரகம் போடணும். முதல்ல ஜீரகம் போட்டால் தீஞ்சு போகும், கரிஞ்ச வாசனை வந்துடும். அதனால் அதுவும் பொரியட்டு. நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவாறு பச்சை மிளகாய் போடுங்க. நான் கீரி போட்டிருக்கேன். இது தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடிக்கு பதிலாக கட்டி பெருங்காயம் போடலாம். அந்த நேரத்தில் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு 6 பல் பூண்டை இடித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு 10-12 சின்ன வெங்காயம், அதையும் தோல் உரித்து வச்சுருக்கேன். அதையும் முழுசட்டையும் அப்படியே போட்டுருங்க. அது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டு. இது கூட கொஞ்சமாக உப்பும் போட்டு வதக்கி விட்டுருங்க. மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த எண்ணெயில் மஞ்சள் தூள் போட்டதுனால நல்ல கலராக இருக்கும். நல்லா வதங்கி வரட்டு. கண்ணாடி பதம் வரணும். கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம தக்காளி போடலாம். 2 தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா மசிஞ்சு வரட்டு. இப்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதில் உள்ள பச்சை வாசனை போட்டு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி, நம்ம லாஸ்ட்லேயும் கொத்தமல்லி போடலாம், முதல்லையும் கொஞ்சம் போட்டு வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி வரட்டு. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரது போல் இருக்கணும். அப்படின்னா தான் அந்த பருப்பு சாதம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் 1 கப்பு அரிசி எடுத்துருந்தேன். அதுக்கு 3 கப்பு தண்ணி விடுங்க. பருப்புக்கு தண்ணி விடண்டாம். அந்த அரிசிக்கு உங்கள் அரிசி எப்படி தண்ணி எடுக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் விடுங்க. எனக்கு 3 கப்பு போதும். இப்போ இதுக்கு உப்பு காணாது, தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உங்களுக்கு உப்பு பார்த்து போடுங்க. கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வந்த பிறகு தான் நம்ம அரிசி போடணும். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி போட்டுடலாம். ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். இது கூட நம்ம ஊற வச்சு தண்ணி வடித்து நம்ம பருப்பை போட்டுடணும். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டு. நல்லா கொதி வந்த பிறகு நம்ம மூடலாம் குக்கரை. நல்லா கொதி வந்துட்டு இப்போ மூடிடுவோம். மூடி விசிலை போட்டு ஒரு விசில் வந்த பிறகு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வரணும். 2 இல்லைன்னா 3 விசில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டீமெல்லாம் அடங்கின பிறகு நம்ம திறக்கலாம். அது வரைக்கும் நம்ம ஒரு உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் செய்திடலாம். அதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துருவோம். 2 உருளைக்கிழங்கு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப்பு பச்சை பட்டாணியை நைட்டில் ஊறப்பட்டு வச்சுருக்கேன். நைட்டில் ஊறப்பட்டு காலையில் தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கொதிச்ச வெந்நியை விட்டு வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம்பருப்பு, எண்ணெய், உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். கடாய் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு கடுகு நல்லா வெடித்து வரட்டு. நல்லா வெடிக்கட்டு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நிறைய போட்டால் உருளைக்கிழங்கு வறுவல் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி நல்லா வதங்கி வரட்டு. அது கூட கருவேப்பிலை, உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாயும் போட்டுடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிடுங்க. நல்லா கண்ணாடி பதம் வரணும். நல்லா கண்ணாடி பதம் வரட்டு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போடுங்க. இது அதிகமாக காரம் இல்லாத மிளகாய் பொடி, அதனால் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். பார்த்து போடுங்க. ஒரு 3 பல்
பூண்டை இடித்து சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி பச்சை வாசனை போன அப்புறம் உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க போட்டுருங்க. அது கூட நம்ம ஊற வச்ச பச்சை பட்டாணியும் சேர்த்துருங்க. நான் ஊற வச்ச பிறகு அதுக்கு மேலே கொதித்த வெந்நியை விட்டு அதையும் ஒரு அரை மணிக்கூர் ஊற வச்சுருந்தேன். நல்லா வெந்துடும் அந்த உருளைக்கிழங்கு கூட. பாருங்கள், இப்போ மூடி வச்சுருங்க. பாருங்க, 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா அப்படி நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் பாதி அளவு வேகணும். அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு வறுவல். இப்போ இதுக்கு நான் ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ அதையும் பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டு. பாருங்கள், இப்போ இது நல்லா வேகிறதுக்காக நம்ம ஒரு அரை கப்பு தண்ணி விட்டுருவோம். நல்லா அரை கப்பு தண்ணி விட்டு நல்லா கலந்து மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டு. நம்ம இடையில ஒரு நேரம் கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வரணும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரணும். இதையும் மூடி வச்சுருங்க. நல்லா வெந்து வரட்டு. பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றி வந்துட்டு. உங்களுக்கு வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம பார்த்துருவோம் வெந்திருக்காண்ணி. பாருங்கள், இப்படி ஒரு ஸ்பூனை எடுத்து அமுக்கி பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. பட்டாணியும் வெந்திருக்காண்ணி பார்த்துருங்க. பட்டாணியும் நல்லா வெந்துட்டு. பாருங்கள், இப்போ கரம் மசாலா நம்ம இறக்கு கொஞ்சம் தேட்டு கரம் மசாலா போட்டு இறக்கிடணும். இது அப்படின்னா தான் நல்ல வாசனையாக இருக்கும். கரம் மசாலா கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ நம்ம கொஞ்சமாக லாஸ்ட்டில் கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாம். பாருங்கள், பச்சை பட்டாணி இப்படி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பு போட்டு இறக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். நல்ல சுவையான உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. பாருங்கள், இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். இப்போ நம்ம பருப்பு சாதத்தை பார்த்துருவோம். நல்லா ஸ்டீமெல்லாம் அடங்கிச்சு. நம்ம இப்போ திறந்து பார்த்துருவோம். பாருங்கள், இவ்வளோ அழகாக வெந்து இருக்குது. பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது. தண்ணி அளவும் கரெக்டாக இருக்குது. நல்லா வெந்தும் இருக்குது. நல்ல வாசனையாக இருக்குது. பாருங்கள், நீங்களும் இதே முறையில் செய்து பாருங்கள். சீக்கிரமாக நம்ம செய்திடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், வேண்டான்னா விட்டுடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை. இது கூட நான் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகையும் நல்லா வறுத்து அதை பொடி பண்ணி அதுக்கு மேலே போட்டிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். கூட நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நெய்யும் விட்டுடலாம். நெய் பிடிச்சிருந்தா நெய் விடுங்க. நல்லா கிளறி நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நல்ல சூடான சுவையான பருப்பு சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம மதியத்துக்கு லஞ்சுக்கு செய்து சாப்பிட்டா அருமையாக இருக்கும். ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம். பாருங்கள், சைடிஷ்ஷு நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டியாக நல்லா வாசனையாக இருக்குது. உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவலும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.